நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 27/1/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் தை மாதம் 13ஆம் தேதி, ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 4:57 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 9:20 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:20 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசி நேயர்கள். இன்று விட்டு கொடுக்கும் மனப்பான்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லாவித நன்மையும் தேடி வரக்கூடும். நலமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபார நடைமுறை சிறப்பாக இருக்கக்கூடும். சுமாரான அளவில் தான் பணவரவு இருக்கக்கூடுங்க. கூடுதலாக பணவரவு கண்டிப்பாக இருக்கும். சில பணிகள் தாமதமாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். ஓரளவு இன்று உங்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாம் சரியாக கிடைக்கக்கூடுங்க. என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பெரிய மனிதனுடைய நட்பு கிடைக்குங்க. பல வகை யோகம் கண்டிப்பாக உண்டாகும். புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இன்று இருக்கக்கூடும். சிலர் ஆன்மீகத்தில் முழுமையாக செயல்படுவீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருந்தாலும் உங்களால் முடியும் பட்சத்தில் செய்யுங்கள். கடன் வாங்கி எல்லாம் செய்ய வேண்டாம். இன்று பெண்கள் வருமானத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்டங்களுக்கு செல்லுங்க. விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று முழு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இந்த நாளை இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கக்கூடும். பரணி எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைதிவிடக்கூடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதுமில்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை கையில் காசு பணம் வழங்கக்கூடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணிகளை முழுமையாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் பணவரவு இருக்கக்கூடும். உங்கள் மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பேச்சு குறைத்துக் கொண்டு பேசுங்கள். ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். திட்டமிட்டபடி இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று ஞாபகத்திறன் அதிகரிக்க கூடுங்க. விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்திலும் இன்று அமைதி ஏற்படக்கூடுங்க. நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். எல்லோருக்கும் உதவியாகத்தான் காணப்படுவீர்கள். புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள்.
மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று எடுக்கும் முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரியாகும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காரியங்கள் கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க. உங்கள் மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்குடன் செயல்படுவீர்கள். புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். ரோகிணி. மனம் பதட்டமாக காணப்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தின் முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விட்டுக் கொடுத்து செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. கவனமாக இதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிருகசிரிஷம். இன்று நீங்க அனைவரும் பாராட்டபடி நடந்து கொள்வீர்கள். காரியங்கள் மற்றும் சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரிடமும் இன்று நீங்க வீண் விவாதங்களை மட்டும் தவிட வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று நீங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். பேச்சை குறைத்துக் கொண்டு பணிகளில் கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். உங்கள் செயலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்கள் ஞாபக சக்தி சிறப்பாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடிய சில விஷயங்கள்ல உங்களுக்கு சிரமம் இருந்தாலும் போக போக சரியாகும். செயல்திறன் கண்டிப்பாக கொடுங்க. தொழில் வியாபாரமும் வளர்ச்சி பெறக்கூடும். எளிமையாக பணிகளை இன்று நீங்க நிறைவேற்றி கொடுப்பீர்கள். உபரி பண வருமானம் கிடைக்குங்க. அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு பரிசு கொடுப்பார்கள். என்று நீங்க வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். காரிய தாமதம் போன்றவை ஏற்பட்டது பின்னர் சரியாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக சிறப்பு. காரியத்தில் அனுகூலம் ஏற்பட கொடுங்க. உணர்ச்சிகரமாக பேசி மற்றவரை கவர்ந்து விடுவீர்கள். எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாக இருக்கும். பண வரவும் இன்று கண்டிப்பாக கொடுங்க. பெண்கள் இன்று திட்டமிட்டபடி பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். போக போக காதல் சரியாகும். அது வரைக்கும் பதட்டம் கொள்ளாமல் இருங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். சோதனைகளையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. செய்கின்ற செயலை நிதானமாக நீங்க செய்ய வேண்டும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். இன்று கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அது போதும். திருவாதிரை. பதட்டமான மனநிலை இருக்க கொடுங்க. எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். தேவையில்லாத நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். நெருக்கடிகள் எல்லாம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும்.
இறைவன் சரணாகதி அடையவர்கள், நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள், குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள் என்று உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காது. கடகம் ராசினியர்கள் இன்று கற்பனை மிகுந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உங்களுக்கு ஞாபக மறதி கொஞ்சம் இருக்கக்கூடும். அதனை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஞாபக மறதியின் காரணமாக சில பணிகள் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு கை கூடினாலும் காசு பணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று செவி சாய்க்க வேண்டாம். பேசி எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். நன்மைகள் தேடி வரக்கூடும். அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. வழக்கத்தை விட கூடுதலாக இன்று உழைக்க வேண்டியிருக்கும். பொருள் வரவு இன்று சீராக இருக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். இன்று யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக முடியும். புத்தி சாதுரியத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். முக்கியமான பணி ஒன்று கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. பெண்கள் இன்று வழக்கத்தை விட கூடுதலாக உழைப்பீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கைகூடும். பெண்களுக்கு இன்று தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் வெற்றி ஏற்பட கொடுங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை பொறுத்தவரை நீங்கள் தான் அமைதி நிலைக்கு இருக்க வேண்டும். பொறுமையாக செயல்பட வேண்டும். மாணவர்கள் கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ஏகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். என்று உங்க மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. எதனை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இன்று சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பூசம் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். என்று உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம் இந்த நாள் நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். மனம் பதட்டமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூட்டும். ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை இன்று இருக்கக்கூடும். ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். விட்டு கொடுத்து செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணி ஒன்று நிறைவேறி மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அவசரமாக இதிலும் ஈடுபட வேண்டாம். தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு செல்லக்கூடும். கால அவகாசத்தில் எல்லாம் நிறைவேற கொடுங்க. பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் நலம் பெறக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. எதிர்பார்த்த ஆர்டர்களும் கண்டிப்பாக வந்து சேரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடந்த முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்துடன் செயல்படுவீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருக்க கொடுங்க. பண செலவில் மட்டும் சிக்கனத்தை கடைபிடியுங்கள். தரமறிந்த உணவுகளை உண்ண வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் உங்களுக்கு இன்றியமையாக இருக்கக்கூடும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு கவனமாக ஈடுபட வேண்டும். எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் வேண்டும். வழக்கத்தை விட கூடுதல் செலவு இருக்கத்தான் செய்கின்றது. என்று பெண்கள் ஞாபக மறதி கொஞ்சம் இருக்குங்க. எதையோ யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். செய்யும் காரியங்களை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். அது போதும். காரியத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலம் ஏற்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்க கொடுங்க. பெண்கள் என்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் போக போகத்தான் சரியாகும். இப்போதைக்கு முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை செய்ய வேண்டாம். கல்வியில் மட்டுமே முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள்.
சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். எடுக்கும் முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். சுபகாரிய முயற்சிகளால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சிலர் உங்களுக்கு உதவிகள் செய்வது போல பாசாங்கு செய்வார்கள். அவரிடமிருந்து விலகி இருக்க பாருங்கள். பூரம். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். தொழில் முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். உணர்ச்சிகரமாக பேசி காரில் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று நீங்க வெற்றிகரமாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியுங்க. உத்திரம். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். உபரி பண வருமானம் கிடைக்க கொடுங்க. அன்புக்குரியவரின் ஆதரவு ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை இன்று நீங்க தள்ளி போடுவது நல்லது. காரியத்தில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். உணர்ச்சிகரமாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மற்றவரை கவரும் விதமாக நடந்து கொள்வீர்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. ஞாபகம் மறதி கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முடிவு கிடைக்கும். விட்டு கொடுத்து செல்லும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். முக்கியமான பணி ஒன்று கண்டிப்பாக நிறைவேறுங்க. அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இலக்கு நிறைவேறுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். சிலர் உதவிகளை செய்வது போல பாசாங்கு செய்வார்கள். அவரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். வீண் அலைச்சலை கட்டுப்படுத்துங்கள். செலவுகள் கட்டுக்கட்டாகாமல் சென்று கொண்டிருக்கும். பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும், பயப்பட வேண்டாம். அடுத்தவருக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருக்க வேண்டும். வழக்கத்தை விட கூடுதலாக பொறுப்புகள் வரக்கூடும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இன்று நீங்க பண வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் செயல்திறனை கண்டு புதியவர்கள் நட்பு பாராட்ட கொடுங்க. ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபார வளர்ச்சியில் புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நீண்ட நாட்களாக இருந்த பண கஷ்டம் கண்டிப்பாக நீங்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணம் மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பெண்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். விட்டு கொடுத்து செல்வது காதலுக்கு நல்லது. பதட்டம் மட்டும் இருக்க வேண்டாம், குழப்பம் இருக்க வேண்டாம். மனோபயம் இருக்கும், அதையும் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனத்தட்டுப்பாடு குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் குடும்பமாக இருக்கக்கூடும். செலவில் மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக அமைதிவிடக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காது. அஸ்தம். காரியங்கள் ஓரளவு கை கொடுங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாக்க கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி உண்டாக கூடும். என்று உங்களுக்கு அறிவு திறன் கை கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். ஞாபக சக்தி சிறப்பாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த நாளை நீங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் வழிநடத்தி செல்வது மிக சிறப்பு. சித்திரை. தயவு செய்து முன்கோபப்பட வேண்டாம்.
நடக்கும் காரியங்களை யோசித்து செய்வது நல்லது. உணர்ச்சிகரமாக பேசுவீர்கள். மற்றொரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை ஏற்படக்கூடும். உங்கள் மனம் செயலில் புத்துணர்ச்சி பிறக்கக்கூடும். ஆர்வமுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். தெய்வீகம் சம்பந்தப்பட்ட காரியங்களை ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு அதற்கான ஈடுபாடு அதிகரிக்கும் என்று நீங்க விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். தாராள தனவரம் வேண்டி ஏற்படக்கூடும். மாமன் மைத்துனருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்படக்கூடும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கொடுங்க. பிள்ளைகளாலும் இன்று பெருமை சேரக்கூடும். தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். உறவினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. சமூக பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். உறவினர்களிடம் அதிக அன்பு பாசம் கொள்வீர்கள். இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று மதில் மேல் இருந்த பூனை நிலை கண்டிப்பாக மாறி எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. கனவுகளும் கண்டிப்பாக நினைவாகும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள், அது போதும். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று இந்த நாளை அற்புதமாக வழிநடத்தி செல்லக்கூடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவலைப்பட வேண்டாம். முடிவில் மட்டும் தெளிவாக இடங்கள், அது போதும். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தட வேண்டாம். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிக் கொள்வது மிக நல்லது. மாணவருக்கு திருப்பு முனையாக எல்லாம் அமையுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது சிறப்பை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று மனம் கோணாமல் மற்றவரிடம் வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிலர் வேண்டுமென்றே உங்களை கோபப்படுத்த கொடுங்க. அதன் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடும். முன்கூட்டியே நீங்க எதையும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். சிலரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சமாளித்துத்தான் எதையும் நீங்க வெற்றிகரமாக வழிநடத்தியவர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். குடும்ப விஷயங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். சிலர் உங்கள் கஷ்டங்களை கேட்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி. பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு நீங்க செயல்பட வேண்டும். சிலருக்கு புதிய வீடு கட்டுவது, வாங்குவது போன்ற விஷயங்களை லாபமாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புதுமை படைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பயம் மட்டும் வேண்டாம். விசாகம். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெற கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க பாதுகாப்பில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். வாக்குவான்மையால் எதையும் சாதித்துக் கொள்ள முடியுங்க. அனைவரும் உங்களை பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு உறவரிடம் அதிக அன்பு பாசம் காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். அதிகப்படியான நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நண்பருக்கு கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனசுக்குள் ஒருவித புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. சுக வாழ்வு, சமூக நிகழ்வு போன்ற எல்லா விஷயங்களும் கலந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் குளறுபடிகளை சரி செய்து கொள்வீர்கள். தாமதமின்றி எதிலும் நீங்க ஈடுபடுவது நல்லது. அளவான பணவரவை கிடைக்கக்கூடும். தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். பணியாளர்கள் இன்று பாதுகாப்பில் கவனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாக்கு வன்மையால் எதையும் சாதித்துக் கொள்ள முடியுங்க. புதிய பதவி, புதிய பொறுப்புகள் ஏற்படக்கூடும். மேலிடம் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லோருடைய நல்ல மதிப்பையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். சுயமான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சாதியத்துடன் என்று நீங்க பேசி சமாளித்து எதையும் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்கள் அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க.
மனசுக்குள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலையும் வெற்றி இருக்குங்க. முக்கிய முடிவுல மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பர்களுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. பெண்கள் இன்று திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத விஷயங்களை கூட முடித்து காட்ட முடியும். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. தெளிவான சிந்தனையும் இன்று ஏற்படக்கூடும். என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. காதலை நீங்க தான் அமைதி நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை பதட்டம் கொள்ள வேண்டாம். எதையும் பொறுமையாக அணுகுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். மாணவர்கள் இன்று படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாதுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். கல்வி பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது சிறப்பை கொடுக்குங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் விரும்பும் விதத்தில் செயல்படுவீர்கள். அனைவரையும் பாராட்டம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடும். சமூக நிகழ்வு உங்க மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அனுஷம். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்புடனும் இன்று நீங்க செயல்படுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் ஏற்படக்கூடுங்க. கூடுதல் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். செய்ய நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். கேட்டை. என்று உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வச்சு கொடுக்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். யாருக்கேனும் இன்று நீங்க உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கமிஷன் துறையில் இன்று லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். தனுசு ராசினியர்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். உறவினர்களிடம் அதிக அன்பு பாசம் மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான பணிகளை புரிவீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. முடிவுல நீங்க ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். என்று எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. அதாவது பத்திரிகை துறையில் வேலை செய்பவர்களுக்கு முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். சீருடை பணியாளர்களுக்கு கூட நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கேட்க கொடுங்க. கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். நண்பருடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சுமூகமான சூழல் எல்லாவற்றும் ஏற்பட கொடுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். வீண் அலைச்சலை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். சொந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். சிலர் உங்களை புகழ்ந்து பேசுவார்கள். சொந்த காரியம் பற்றி எல்லோரிடமும் பேசிக் கொள்ள வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது மட்டுமே எப்பொழுதும் சிறப்பு. என்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. காதல் மட்டும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். காதல நீங்க இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். தெளிவான முடிவெடுப்பது உங்க கையில் உள்ளது. காதலுக்காக நீங்க கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள். மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு செயலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். போராடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள்.
அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நியாயமான விஷயங்கள்ல தன்னை நீங்க ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உத்திராடம், பெரிய அளவில் உங்களுக்கு சிரமங்கள் இருக்காது. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு குழப்பங்களுக்கெல்லாம் விடுபடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடுங்க. பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அது மட்டும் வேண்டாம். பதட்டத்துடனும் காணப்படுவீர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நேர்முக தன்மை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடும். இன்று இந்த நாளை நீங்க சுக சௌக்கிய கொண்டாட்டங்களுக்கு வழிநடத்தி செல்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்கள் உங்களுக்கு வேகம் பெருக்க கொடுங்க. புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அதிக அன்புடன் அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். உங்களை சிலர் புகழ்ந்து பேச கொடுங்க. மகரம் ராசினியர்களுக்கு பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். சொந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் அதிக நன்மை அடைய கொடுங்க. உழைப்பால் உயரும் நாகரிக கூட்டம். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. புதிய இடங்களில் நீங்க பண செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். என்று கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். வாகன யோகம் என்று ஏற்பட கொடுங்க. காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். தேவையில்லாத விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பல நெருக்கடிகள் இருந்தாலும் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. எச்சரிக்கையுடன் பேசுவதும் நிதானமாக நடந்து கொள்வதும் கொஞ்சம் வெற்றியை கொடுக்கும். தயவு செய்து நீங்க பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் இன்று மனப்பதட்டம் இருக்கக்கூடும். பெண்கள் செய்யும் காரியங்களை நிதானமாக செய்ய வேண்டும். பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று முயற்சியின் பேரில் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. இல்லத்தில் உங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியினை வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், இன்று கவன நடைமுறையை பின்பற்றுங்கள். கோபங்கள் மட்டும் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை துல்லியமாக ஆராயுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். கெட்ட சகவாசனை அடியோடு ஒழியுங்கள். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவு கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். குடும்பத்தாருடன் இன்று நீங்க எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம், என்ற அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்க சேர்த்துக் கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு ஏற்பட கொடுங்க. சமூக பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். சிக்கனமாக செலவழிப்பது ரொம்ப சிறப்பு. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். அவிட்டம், என்று நீங்க மற்றொரு விஷயத்தில் அக்கறை கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நண்பர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வீர்கள். உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி கிடையே மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். வாக்கு வன்மையால் எதையும் சாதித்துக் கொள்வீர்கள். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுத்துவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வீண் விவாதங்களை எதுவும் தலையிட வேண்டாம். என்று நீங்க நல்ல விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை எல்லாம் சுபகமாக செய்து முடிப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஞாபக மறதி கொஞ்சம் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நண்பர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய சூழலும் இருக்குங்க. நல்ல நண்பர்களை மட்டும் எப்பொழுதும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி இருந்தாலும் போக போக சரியாகும். பைனான்ஸ் போன்ற துறைகளில் லாபம் ஏற்படக்கூடும். பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பண வரவுக்கு ஏற்ப செலவுகளை திட்டமிடுவது நல்லது. சுற்றுப்புற சூழ்நிலையினால் தொந்தரவு கொஞ்சம் ஏற்படக்கூடும். நித்திரை கொஞ்சம் தாமதமாகத்தான் வரக்கூடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் போன்றவை ஏற்படக்கூடுங்க.
எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பயனற்ற பயணங்கள் செய்ய வேண்டாம். பணி நிமித்தமாக வெளியூர் தங்க வேண்டிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் இருப்பவருடன் கவனமாக பேசுவது நல்லது. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்பாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செல்வாக்கு உயரும் நாளாக இருக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை மீண்டும் ஏற்றுக்கொள்வீர்கள். மனமும் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். குடும்பத்தினுடன் இன்று நீங்க சுற்றுலாக சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பணிகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று உங்களுக்கு வாகன யோகமும் ஏற்பட கொடுங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள் என்று பதட்டப்பட வேண்டாம். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. அடுத்த கட்டத்திற்கும் செல்லுங்க என்று மாணவர்கள் கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும் என்பதை நம்புங்கள். புது புது விஷயங்களை ஆர்வம் கொள்வீர்கள். மாணவ கண்மணிகள் மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வத்துடன் செயல்பட முடியும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். ஆதாய பண வருமானம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும் என்று உங்களுக்கு அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்பட கொடுங்க. சதயம் இன்று முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்கள் எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்களை ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்கக்கூடிய காரியங்களை வெற்றி இருக்குங்க. சிலர் உங்களுக்கு உதவிகள் செய்வது போல பாசாங்கு செய்வார்கள். அவரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள். புரட்டாத்தி என்று சுய கௌரவம் மேலோங்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. மன பதட்டமாக இருக்கக்கூடும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். யோகா நடைப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது. மற்றபடி உங்களுக்கு சிரமங்கள் இருக்காது. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விட முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். உங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியும். மீனம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திறமைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிப்படக்கூடும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். நடக்காமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். ஞாபக சக்தி கண்டிப்பாக அதிகரிக்க கூடுங்க. ஏழ்மை இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். உங்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்கள் இப்பொழுது புகழ்ந்து பேச கொடுங்க. நண்பருக்காக நீங்க பரிந்து பேசுவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பணிகளையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூல காரணி பலம் பெறக்கூடும். ஆதாய பணவரவு கிடைக்க கொடுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தினருடன் இன்று நீங்க சுற்றுலாக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. பயண திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். செல்வாக்கம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. மன மகிழ்ச்சி இன்று உண்டாகக்கூடும். உங்களை நாடி வருபவரை நீங்க நன்கு உபரிசித்து வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பண தேவை உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆடை அணிகளில் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. செலவுகளை மட்டும்தான் நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். எதிர்பார்த்த பணவரவு சிறப்பாக இருக்கக்கூடும். வாகன யோகமும் இன்று ஏற்பட கொடுங்க. உங்கள் செயல்திறனை கண்டு மற்றவர்கள் வியக்க கொடுங்க. புதியவர்கள் நட்பு பாராட்டக்கூடும். பெண்கள் இன்று வேக வேகமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவாக எடுப்பது மிக நல்லது. காதல் உங்களுக்கு குழப்பத்தையே கொடுக்குங்க. இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எதுக்கு எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதலுக்காக நீங்க இப்போதைக்கு அவசரமும் பட வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனை இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் சிறந்து விளங்குவீர்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. அது மட்டுமில்லை, அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அடியணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று பேச்சு குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது மிக நல்லது. காரியங்கள் உங்களுக்கு கச்சிதமாக நடைபெறக்கூடுங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. எல்லாம் சுலபமாக இருக்கக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். ஆன்மீகத்தில் எண்ணம் செல்லக்கூடுங்க. மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். உத்திரட்டாத்தி. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். என்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மன பதட்டம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. பதட்டமான சூழல் இருந்தாலும் போக போக சரியாகும். அது மட்டுமில்லை, ஞாபக மறதி கொஞ்சம் இருக்குங்க. எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று நீங்க நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். ரேவதி. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். வியாபாரமும் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். திட்டங்களும் கண்டிப்பாக கை கொடுக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. யாரையும் நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க அடுத்த ஒரு விஷயத்துல மட்டும் தயட வேண்டாம். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் கண்டிப்பாக தீருங்க. அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். புரிந்து கொண்டு எதையும் செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.